Hey, hello everyone, welcome back to our channel. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பிங் செக்யூரிட்டி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, இஃப் யூ ஆர் அ பிகினர் லேர்னர், நான் வந்து ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி இப்போ தான் கற்றுக்கிறேன்னாலும் சரி, யூ மஸ்ட் நோ த இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் அ ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. ஸோ இன்டர்னல் ஒர்க்கிங் எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கணுமோ, இன்டர்னல் ஒர்க்கிங்க்கு முன்னாடி ஃபில்டர்ஸ்னால் என்ன, சர்வ்லெட்ஸ்னால் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எப்போ ஒரு பேக்கெண்ட் அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணாலும் சர்வரில் இட் வில் பி இன் சர்வர், ரைட்? நம்ம வந்து ஒரு பேக்கெண்ட் அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணுறோன்னா இட் ஆப்வியஸ்லி ரன் இன் அ சர்வர். இப்போ ஏதாச்சும் ஒரு ஏபிஐ காலை நான் இன்வோக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட அப்ளிகேஷன் எங்கே டெப்ளாய் ஆகிருக்கு, சர்வரில் டெப்ளாய் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக ஒரு கிளைண்ட்டு, அதாவது வந்து நம்ம ப்ரௌசர்லேருந்து HTTP லோக்கல் ஹோஸ்ட் 8080/welcomeனு சொல்லிட்டு கொடுத்துட்றோம், ஓகேவா? இப்போ இது வந்து நம்மளோட அப்ளிகேஷன் சர்வரில் டெப்ளாய் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெக்வெஸ்ட்டு சிம்பிளாக இதில் போனால் எனக்கு எதுவுமே தெரியாது. சிம்பிளி நம்மளோட HTTP ஆர் HTTPS ரெக்வெஸ்ட் நம்மளோட சர்வரில் டசன்ட் மேக் எனி சென்ஸ். இன்சைடு ஜாவா எல்லாமே வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளோடது வந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் அ ஜாவா அப்ளிகேஷன், நமக்கு ஜாவானா என்ன தெரியும், எவ்ரிதிங் இன் ஜாவா இஸ் அ ஆப்ஜெக்ட். அப்போ நான் இந்த கொடுக்குற ரெக்வெஸ்ட்டை HTTPயாக இருந்தாலும் சரி, HTTPSஆக இருந்தாலும் சரி, டஸ் திஸ் மேக் எனி சென்ஸான்னு கேட்டால் இல்லை. பிகாஸ் இன்சைடு ஜாவா எல்லாமே ப்ராசஸ் எப்படி ஆகும், ஆப்ஜெக்டாக தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து சர்வ்லெட் கண்டெய்னர்ஸ்ன்றது கம்ஸ் இன்டு அ பிக்சர். சர்வ்லெட் கண்டெய்னர், இந்த சர்வ்லெட் கண்டெய்னர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட HTTP அண்ட் HTTPS ரெக்வெஸ்ட்டை ஒரு HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டாவோ நார்மல் சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டாவோ கன்வெர்ட் பண்ணும், ஓகேங்களா? இப்போது ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ஃப்ளோ சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஒரு அப்ளிகேஷனை சர்வரில் டெப்ளாய் பண்ணும்போது ஈஸிலி வி ஆர் ட்ரைங் டு ஆக்சஸ் இட் வித் த URL. இப்போ வந்து API லோக்கல் ஹோஸ்ட் 8080/welcome அந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட சர்வர், என்னோட ஜாவா அப்ளிகேஷனுக்கு நான் வந்து கொடுக்குற HTTPO HTTPS காலோ டசன்ட் மேக் எனி சென்ஸ். பிகாஸ் whenever it comes to a Java object, everything should be Java code அப்படின்னா everything should be an object. ஸோ இந்த இடத்துல தான் சர்வ்லெட் கண்டெய்னருங்கிறது comes into a picture. சர்வ்லெட் கண்டெய்னர்னா என்ன, which converts our HTTP or HTTPS request into a HTTP servlet request object or servlet request object, whichever. Simply it is going to convert as a servlet request object-ஆ கன்வெர்ட் பண்ண போகுது. இப்போ இந்த ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுவோம், going to sending it to the corresponding servlet. ஏன் அப்படின்னா இந்த சர்வ்லெட்டில் தான் நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம கண்ட்ரோலரு, சர்வீஸ் லேயர், ரெப்பாசிட்ரின்னு என்னென்னலாம் நம்ம பிஸ்னஸ் லாஜிக் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே சர்வ்லெட்ஸாக தான் இருக்கும். இப்போ நான் கொடுக்குற ரெக்வெஸ்ட் எங்கே போகும், சர்வ்லெட்ஸ், அதோட கரஸ்பாண்டிங் சர்வ்லெட்ஸ்க்கு போய் ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் வரும். ரெஸ்பான்ஸுமே வந்து நம்ம ஜாவா ஆப்ஜெக்டாக வந்தால் நம்மளோட கிளைண்ட்டுக்கு எதுவுமே புரியாது. ஷோ இட் நீட்ஸ் டு பி கன்வெர்டட் டு அ சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை மட்டும்தான் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ கிளைண்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8080/welcomeனு கொடுக்குறோம். அப்போ எனக்கு வந்து வெல்கம்ன்ற மெத்தட் வெல்கம்ன்றது தான் அந்த பிஸ்னஸ் லாஜிக்கில் எழுதியிருக்க அவுட்புட், ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்குற HTTP ரெக்வெஸ்ட்டை என்னோட சர்வருக்கு புரியாது. Why? Because whatever we have written in Java, it should be converted into object. ஏன்னா ஜாவாக்கு ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண தெரியும். அப்போ என்னோட இந்த ரெக்வெஸ்ட்டை என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு யார் வரா, சர்வ்லெட் கண்டெய்னர் வராங்க. இந்த சர்வ்லெட் கண்டெய்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட ரெக்வெஸ்ட்டை சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுன்னா அதோட கரஸ்பாண்டிங் சர்வ்லெட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். சர்வ்லெட்ஸ்ன்றது யார் அப்படின்னு பார்த்தா என்னோட பிஸ்னஸ் லாஜிக் எல்லாம் இருக்கிற இடம் தான் சர்வ்லெட்.
அந்த சர்வ்லெட்டில் வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ வெல்கம்ன்றது வந்திருக்கும். இது என்னவா இருக்கும்? ஜாவா ஆப்ஜெக்டாக இருக்கும். எனக்கு அந்த ஆப்ஜெக்டை பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு வெல்கம்ன்ற வேர்ட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும். அப்போ அது என்ன ஆகும்னா இந்த ரெக்வஸ்ட்டை இப்போ என்னவா கன்வெர்ட் ஆகணும்? ரெஸ்பான்ஸாக கன்வெர்ட் ஆகி எனக்கு ரிட்டர்ன் வரணும். ஓகே, என்னோட அப்ளிகேஷன் வந்து எங்கே வந்து டிப்ளாய் ஆகிருக்கும்? கண்டிப்பாக வந்து ஒரு சர்வரில் டிப்ளாய் ஆகிருக்கும். தேர் வில் பி மெனி சர்வ்லெட்ஸ். நம்மளோட இண்டஸ்ட்ரியில் நிறைய சர்வ்லெட்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் பாப்புலர் சர்வ்லெட் விச் வி ஆர் யூஸிங் இஸ் டாம்கேட் யூஸ் பண்ணுவோம். நமக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சது டாம்கேட் தான். ஸோ சர்வ்லெட்னா என்னது? சர்வ்லெட் இஸ் த பிளேஸ் வேர் இட் கண்டெய்ன்ஸ் ஆல் அவர் பிஸ்னஸ் லாஜிக். அண்ட் தென் நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நான் கொடுக்குற ரெக்வெஸ்ட் வந்து ரெக்வெஸ்ட்டாகவே போய் ப்ராசஸ் பண்ணி வருமானு கேட்டால் கிடையாது. இட் வில் கன்வெர்ட் இன் டு அ ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட், சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட். அது யார் பண்ணுறா? சர்வ்லெட் கண்டெய்னர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் த சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் சர்வ்லெட்டுக்கு போய் அங்கே இருக்க பிஸ்னஸ் லாஜிக்கெல்லாம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எனக்கு ஜாவா ஆப்ஜெக்டாக ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸை எகெயின் என்ன பண்ணணும்? need to convert, அந்த ஜாவா ஆப்ஜெக்டை it needs to convert back to the servlet response object. அதுதான் எனக்கு ரெஸ்பான்ஸாக வருது. ஓகே இந்த இடத்துல ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபில்டரோட மெயின் ஒர்க் என்ன? ஃபில்டர் அப்படின்றது என்னென்னா, இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எழுதுகிற செக்யூரிட்டி லாஜிக் எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? சிம்ப்ளி ஃபில்டருன்றது ஸ்பெஷல் காம்பனண்ட் வேர் it intercepts a request before it reaches to the servlet. இப்போ சர்வ்லெட்டில் எல்லா லாஜிக் பிஸ்னஸ் லாஜிக்கும் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த சர்வ்லெட்டுக்கு போகணும் அப்படின்னா it needs to go through the filter. ஃபில்டர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட செக்யூரிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ செக்யூரிட்டி இஸ் த filter is the place where we are going to implement the நிறைய ஃபில்டர்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் தான் நம்மளோட செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், CORS ஹேண்ட்லிங் எல்லாமே பண்ணி நம்ம அதுக்கப்புறம் இன்புட் வேலிடேஷன் நிறைய பண்ணுவோம் இல்லையா? அந்த வேலிடேஷன் கைண்ட் ஆஃப் எல்லாமே பண்ணுறது இந்த ஃபில்டர் தான். ஸோ ஃபில்டர் இஸ் சம்திங் which is going to intercept a request before it reaches to the servlet. And it intercepts the response after servlet sends to it. அதனால தான் இங்கே பாருங்கள், before it reaching to the servlet it goes to the filter. After getting the response from the servlet also it comes via the filter. இந்த பிளேஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட செக்யூரிட்டி லாஜிக் எல்லாமே எழுத போகிறோம். நம்ம ஃப்ளோ எப்படி இருக்கும்? கிளைண்ட் வந்து ஃபில்டர் கிட்ட போவாங்க. ஃபில்டர் வந்து சர்வ்லெட் கிட்ட பாஸ் பண்ணும் ரெக்வெஸ்ட்டை. சர்வ்லெட் கொடுக்குற ரெக்வெஸ்ட்டை யார் கொண்டு வருவா? ஃபில்டர் தான் எகெயின் வந்து கொண்டு வந்து ரெஸ்பான்ஸை கிளைண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்மளோட லாஜிக் எங்கே இருக்க போகுது? நம்ம லேர்ன் பண்ண போகிற ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி எங்கே இருக்க போகுதுன்னா இட் இஸ் ஆன் த ஃபில்டர்ஸ். இயர்லியர் நம்ம இப்போ இந்த அனோட்டேஷன்லாம் யூஸ் பண்ணி ஸ்ப்ரிங் பூட்டை ஜாவாலாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் வித்தின் அனோட்டேஷன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்னஸ் லாஜிக்கை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பட் இயர்லியர் இந்த சர்வ்லெட் க்ரியேஷன் ஆல்சோ அண்டர் த ஹெடேக் ஆஃப் அ டெவலப்பர்ஸ் தான். இப்போ சர்வ்லெட் க்ரியேஷன் அது இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்ளிகேஷனே பண்ணிடுது. இயர்லியர் ஸ்டேஜஸில் வந்து டெவலப்பர்ஸ் தான் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வி ஆர் என்ஜாயிங் த ஈஸினஸ் ஆஃப் அவர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ சர்வ்லெட்னா என்ன? சர்வ்லெட்டுன்றது சிம்ப்ளி அ ஜாவா கிளாஸ் மாதிரி தான். ஜாவா கிளாஸ் மாதிரி ஜாவா கிளாஸ் தான் இன்சைட் அ வெப் சர்வர் which processes the HTTP request and sends the HTTP response. So servletன்றது என்னது? Which is a Java class that runs inside a web server and processes the HTTP request and HTTP response. HTTP request response அதுக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ there will be a servlet object. அந்த servlet object வந்து என்னோட ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணும்? HTTP servlet request ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும். அண்ட் தென் வந்து எனக்கு வர ரெஸ்பான்ஸை HTTP servlet ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். திஸ் இஸ் த மெயின் திங் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பிஃபோர் நோயிங் த இன்டர்னல் ஃப்ளோ ஆஃப் அ ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. நம்ம இப்போ ஃபில்டர்னா என்ன, சர்வ்லெட்னா என்னன்னு லேர்ன் பண்ணியிருக்கோம்.
இதே ஃப்ளோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்டர்னல் எப்படி வந்து ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.